சுவாமி வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறது. கேக்குறது சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. அடியன் தாசன். இப்போ அடுத்த ஷார்ட்டா சொல்ல போறேன். பக்கம் பூர்வோக்தான ஸ்வர விஷயான ஏஷः சங்கிரகः. ஏற்கனவே முன்னாடி பார்த்தத பூர்வோக்தான சொல்லப்பட்டன்னு அர்த்தம். ஸ்வர விஷயான ஸ்வர விஷயான ஸ்வர அச்சயத்துக்கு உயிரெழுத்துக்கள் சொன்னீங்கல்ல, அதோடைய சங்கிரகான அதை சுருக்கி சொல்றோம். ஏற்கனவே நடத்தின பாகத்தை இப்போ சுருக்கி சொல்றேன்ட்டு அதை ஷார்ட்டா சொல்லியிருக்கார். அப்புறமா பார்ப்போம். ஆ இ உ ரு லு இத்யேதே பஞ்சைவ ஹ்ரஸ்வஸ்வரா. உயிரெழுத்துக்கள்ல ஆ இ உ ரு லு இந்த 5 மாத்திரம், இத்யேதே இந்த 5 பஞ்சைவ 5 மாத்திரம் தான் ஹ்ரஸ்வஸ்வரா, ஹ்ரஸ்வ எழுத்துக்கள். அந்த ஒரு மாத்திரையுடைய எழுத்துக்கள் இந்த 5 மாத்திரம் தான். संस्कृते ऐ ए ऐ ओ औ इत्येते नित्यं दीर्घाः एव. संस्कृत भाषையில ஏகாரம், ஐகாரம், ஓ எழுத்து, ஔ எழுத்து, இத்தியேதே இவைகள்லாம் நித்தியம்னா எப்பொழுதுமே தீர்காக ஏவ தீர்க்க எழுத்துக்கள் தான். ஏவனா அதான் கிடையாதுன்னு, அது ரசம் கிடையாதுன்னு அர்த்தம். கதாபி ஹ்ரஸ்வஹான ஒருபொழுதும் ஹ்ரஸ்வமானது, கதாபினா ஒருபொழுதும் ஹ்ரஸ்வஹா ஹ்ரஸ்வமாக அது உபயோகம் கிடையவே கிடையாது. ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ இத்யேதே அஷ்டாவேவ தீர்க்கஸ்வரா. இந்த 8 எழுத்துக்கள் தான் தீர்க்கஸ்வரங்கள். ஹ்ரஸ்வம் 5 எழுத்து, தீர்க்க எழுத்துக்கள் 8 எழுத்து. தீர்க்க லிகாரஹ நாஸ்தி. லிகாரமானது தீர்க்கத்தில் கிடையாது. ஹ்ரஸ்வம் மாத்திரம்தான் உண்டு, சுத்தம் உண்டு. தீர்க்கமானது லிகாரத்துக்கு கிடையாது. அப்புறம் ஆ இ உ ரு லு ஏ ஐ ஓ ஔ இத்யேதே நவைவ சுதஸ்வரா. இந்த 9 மாத்திரம் தான் புதஸ்வரங்கள். புதனா 3 மாத்திரையுடைய 3 மேற்பட்ட மாத்திரைகள் புதஸ்வரங்கள். இத்தம் ஆகத்ய துவாவிம்சதி வராக பவந்தி. இத்தம் இவ்வாறாக ஆகத்ய சேர்த்து, ஆகத்தின மொத்தம் சேர்த்து துவாவிம்சதி 22 ஸ்வரா உயிரெழுத்துக்கள் பவந்தி இருக்கின்றன. மொத்தம் உயிரெழுத்துக்கள் ஒரு ஆ ஈன்னு எடுத்துக்காம ஆ லட்சத்துக்கு சேர்த்து சொல்ற. ஆ 1 ஆ 2 தீர்க்க 2 ஆ புதம் அப்படி பார்த்தா மொத்தம் 22 எழுத்துக்கள் சம்ஸ்கிருத ஸ்வர எழுத்துக்கள் இவரோட இருக்கிறார். உதாத்தாதீனா ஸ்பஷ்ட பிரதிபத்தையே தே இத்தம் சங்கிருஷ்ய பிரதேசயந்தே. இந்த அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் அவைகள்லாம் பார்த்தோம்ல, அருணாசியம் அருணாசியம். அதை அப்படியே ஷார்ட் ஃபார்ம்ல போட்டு காமிச்சிருக்கா. பாருங்க, ஹ்ரஸ்வஸ்வராக எழுத்து என்னென்ன, தீர்க்கம் என்னென்ன, புருதம் என்னென்ன 3 கோடு போட்டிருக்கா. முதல்ல ஹ்ரஸ்வ எழுத்துக்கள், அடுத்தது தீர்க்க எழுத்துக்கள், அடுத்து புத எழுத்துக்கள். அந்த ஹ்ரஸ்வத்தில் இருக்க பேதங்கள் என்னென்ன, அந்த அடுத்த எழுத்துக்கள் 5 போட்டுட்டா, தீர்க்கத்தில் 8 போட்டிருக்கா, புதத்தில் 9 போட்டிருக்கா. அந்த ஹ்ரஸ்வத்தில் என்னென்ன பேதங்கள்? உதாத்த அனுநாசிகம், உதாத்த அனுநாசிகம், அனுதாத்த அனுநாசிகம், அனுதாத்த அனுநாசிகம், ஸ்வரித அனுநாசிகம், ஸ்வரித அனுநாசிகம், இவ்வாறாக 6. அப்போ நம்ம கூட ஹ்ரஸ்வ சேர்க்கணும். ஹ்ரஸ்வ உதாத்த அனுநாசிகம், ஹ்ரஸ்வ உதாத்த அனுநாசிகம், ஹ்ரஸ்வ அனுதாத்த அனுநாசிகம், ஹ்ரஸ்வ அனுதாத்த அனுநாசிகம், ஹ்ரஸ்வ ஸ்வரித அனுநாசிகம், ஹ்ரஸ்வ ஸ்வரித அனுநாசிகம் அப்படின்னு இது ஹ்ரஸ்வத்தில் 6. அது தீர்க்கத்தில் 6, புருதத்தில் 6. ஆக மொத்தம் 18 பேர். இருக்கிற அதுக்கு ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புத எழுத்து 3 இருந்தால் 18. சில எழுத்து நம்ம பார்த்துருக்கோம், இது கிடையாது, ஹ்ரஸ்வம் தீர்க்கம் கிடையாது பார்த்துருக்கோம். அப்போ
அந்த தீர்க்க ஆறு கிடையாது, மீதி இந்த ஆறு புதம் ஆறு 12. சிலதுக்கு ரஸ்வம் கிடையாது, தீர்க்க புதம் உண்டுன்னு பார்த்துருக்கோம், ஏஓ ஐயோக்கெல்லாம். அப்போ அவைகள்லாம் தீர்க்கத்தில் ஆறு புதத்தில் ஆறு 12 அப்படின்றத எந்த எழுத்துக்கு 3 இருக்கோ அவை 18 வரும். இதெல்லாம் 2 இருந்தால் அதுக்கு 12 வேதங்கள் வருவங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏவச்ச அ இ உ ரு இத்யேதேஷாம் பிரத்யேகம் அஷ்டாதச பேதா. அ இ உ ரு இந்த 4க்கு தான் ரஸ்வத்தின்ற புதங்கள் இருக்கு. அதனால இந்த 4க்கு மாத்திரம்தான் மொத்தம் 18 விதம். விகாரத்திய துவாதச லு எழுத்துக்கு 12, ஏன்னா அதுக்கு தீர்க்கம் கிடையாதுனால 12. சத்திய தீர்க்க அபாவா, அதுக்கு தீர்க்கமானது அபாவா இல்லாதனால, அதுக்கு ரசம் வந்து புருதம் வந்து தீர்க்கம் இல்லை, அதனால ரசத்துக்கு 6 புருதத்துக்கு 6 12 தான். அதுக்கு தீர்க்கா அபாவா தான், தீர்க்கம் இல்லாதனால். ஏஷாம் அப்படி துவாதச, ஏஷாம் ஷார்ட் ஃபார்ம் ஏஓ ஐயோ அந்த மாகேந்திர ஷார்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க, அதுக்கு பின்னாடி போதே புரியும். ஏஷாம் வந்து ஏ அப்படின்னா ஏ ஓ ஐயோ, அதை ஷார்ட்டா சொல்றது ஏ அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏச்சும் மொத்தம் எத்தனை 12 தான். ஏன்னா தேஷாம் ரஸ்வாபாவா, தேஷாம் அவைகளுக்கு அங்க சத்தியம் போட்ட ஒன்றுனால சத்தியம் போட்ட, இங்க தேஷாம் அப்படின்னா ஏ ஐ ஓ அவ் 4 இருக்கிறதுனால அதனுடைய அவைகளுடைய போடுறதுனால சத்தத்தினுடைய சக்தி பகவத தேஷாம் அவைகளுக்கு ரஸ்வாபாவா, இந்த 4 எழுத்துக்களுக்கும் ரஸ்வ 6 கிடையாதுனால தீர்க்கத்துடைய 6 புதத்துடைய 6 12 அப்படின்னு இதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு அர்த்தம். இதுல என்ன சந்தேகம் இருக்கா? அடுத்தது ஷார்ட் ஃபார்ம் சொல்ற அயோகவாகான்னு பார்த்தோம், அதை பற்றி சொல்ற. அயோகவாகங்கள் மொத்தம் 4. மாகேஸ்வர சூத்ரேஷு அனுச்சாரிதாக அப்படி பிரயோகம் ஏ நிர்வாகயந்தி தே அயோகவாகாக. அயோகவாகம் என்ன அப்படின்னு சொல்ற. மாகேஸ்வர சூத்ரேஷு இங்க பார்த்தோம், பாதினி சூத்திரம் எழுதுக்கு பிரதானம் மகேஸ்வரன் சிவனுடைய சூத்திரத்திலிருந்து 14 சூத்திரங்கள் வந்தது. அதுல இருந்தா கிராமர் பண்ணன்னு சொல்லியிருக்கோம். அந்த 14 சூத்திரங்கள்ல அனுச்சாரிக்காக, உச்சாரணம்னா சொல்லறதுன்னு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். அனுச்சாரிக்காக சொல்லப்படாத, அப்படி சொல்லப்படாமல் இருந்த போதிலும் அப்படின்னா இருந்த போதிலும் பிரயோகம் ஏ நிர்வாகயந்தி, ஆனா அது இருக்குதான் பிரயோகமானது சொல்லிட்டு இருக்கோமோ, நிர்வாகயத்தின பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோமோ, தே அயோகவாகா அவைகளுக்கு தான் அயோகவாகம். ஆனா அதுல இல்லை, ஆனா அது இருக்கதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு அயோகவாகங்கள் என்று பெயர். ஐ இத்தியாதீனி சந்த சூத்திராணி மாகேஸ்வராணி படித்தானி. இந்த ஐவுன்னு இதுக்கு பார்த்தோம்னு ஏவோ ஐயோன்னு சூத்திரங்கள் பார்த்தோம். அந்த மாகே சூத்திரங்கள்ல 14 சூத்திரங்கள் பார்த்தோம். அந்த 14 சூத்திரங்கள் தான் மாகேஸ்வராணி படித்தானி. மாகே சூத்திரங்கள் வந்து அர்த்தம். தற்ற லட்சியமானாக அனுஸ்வாராதய நோக்கா. அந்த மாகே சூத்திரங்கள்ல அந்த அனுஸ்வாரம், விசர்க்கம், ஜிஹ்வாமூலியம், உபத்மானியம் இந்த அயோகவாகங்கள் 4ம் அந்த மாகேஸ்வரன் சூத்திரத்துக்குள்ள சொல்லப்படவில்லை. அனுச்சாரிக்காக சொல்லப்படவில்லைன்னு அர்த்தம். கிந்து தே பிரயோகே ஸ்ரூயந்தே, அந்த சொல்லப்படாமல் இருந்த போதிலும் அவைகள் பிரயோகே ஸ்ரூயந்தே பிரயோகத்துல இருக்கின்றன. அத்தः மாகேஸ்வர சூத்ரேஷு அயுக்தாக சந்தः பிரயோகம் நிர்வாகயந்தி அயோகவः இது அன்வர்த்தனாம. அப்புறம் அத்தः ஆகையினால மாகேஸ்வர சூத்திரங்களில் அயுக்தாக யுக்தா சேர்ந்து இல்லாத பொழுது, சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து இல்லாத பொழுதிலும், சேர்ந்து தந்தகன இருந்து கொண்டு பிரயோகம் நிர்வாகயந்தி, ஆனா பிரயோகத்துக்கு என்ன பண்றாங்க இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம், பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு என்ன பேரு அயோகவாக இது அன்வர்த்தனம். அயோகத்துக்கு அயோகவாக யோகம் இல்லை, சேர்ந்து இல்லை, ஆனா அதுக்குள்ள இருக்கிறத நம்ம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு அயோகவாகங்கள் என்று பெயர். இது அன்வர்த்தனாமா. அன்வர்த்தனாமான்னா என்னன்னா அது பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் கண்ணாயிரம் பேர் வச்சிருப்பா, ஆனா கண்ணு ஒரு கண் தான் 1 கண் தான் இருக்கும். ஆனா கண்ணாயிரம் கர்ணன் அப்படின்னு பேர் வச்சிருப்பான், ஒரு 5 நிமிஷம் கொடுக்க மாட்டான், அதுவே கர்ணன் இருக்கும். இது அன்வர்த்தனாமா கிடையாது. பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது அன்வர்த்தனாமான்னு அர்த்தம். இப்படி பேர் என்ன பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் இருந்தான்னா அது அன்வர்த்தனாமா.
இப்போ அது அயோக வாகம்ன்றது அயோக வாகம். அயோகனா அதுல இல்லாதது, வாகனா அது இருக்காமல் இருக்கிறது, அது அயோக வாகம். அப்போ அந்த எழுத்துக்கள் அது இல்லாம மாகசூத்திரம் இல்லாம இருந்து ஆனா அது இருக்கா மாதிரி பிரயோகம் பண்றதுனால இதுக்கு அயோக வாகம்னு பெயரானது வந்திருக்கு. அப்போ அந்த அயோகவான் பெயரானது அதுக்கு புரிஞ்சிருக்கிறதுனால அது அன்பர்த்தனாமா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இருப்பதால் அதுக்கு அன்பர்த்தனாமா என்று பெயர். அதுக்கு அன்பர்த்தனாமா அப்படின்ற பேருக்கு ஏற்றாமல் இருந்தால் அன்பர்த்தனாமா என்று பெயர். ஏதேச்ச அயோகம், இதுதான் அயோக வாகங்கள் என்று பெயர். எது அப்படின்னா அனுஸ்வாரா, நம்ம கேட்பது அனுஸ்வாரம், விசர்கா, விஸ்வாமூலியா, உபத்மானியச்ச, இது சதுர்விதாக சந்தி. இது 4 விதமாக அயோக வாகங்கள் இருக்கின்றன. அது என்ன என்ன அப்படின்ற அனுஸ்வாரா ஸ்வரேபியா பரஹ ஏவ அனுநாசிகையா அனுஸ்வாரா உச்சாரியது. ஸ்வரேபியா உயிரெழுத்துக்கள் காட்டிலும் பரஹ, அந்த அனுஸ்வாரம் எங்க வரும்னா உயிரெழுத்தை காட்டிலும் பக்கத்துல தான் வரும். எப்போ அது நாசிகையா அனுஸ்வாரா உச்சாரியது. நாசிகையா அந்த அனுஸ்வாரத்தை எப்படி சொல்லணும்? போ நாசிகையா மூக்கு, நாசிகானா மூக்கு, நாசிகையா மூக்கினால் அனுஸ்வாரா உச்சாரியது. அனுஸ்வாரமானது மூக்கினால் சொல்லப்பட வேண்டியது. அனுஸ்வாரஸ்ய சின்னம் ஸ்வரஸ்ய உபரி பிந்து ரூபேன லிக்கியது. இப்போ அந்த அனுஸ்வாரம் எப்படி இருக்குன்னா சின்னம்னா அடையாளம். அனுஸ்வாரஸ்ய அடையாளம் எப்படி இருக்குன்னா ஸ்வரஸ்ய உபரி, ஸ்வர எழுத்துக்கள் ஏதோ ஒன்று இருக்குமோ ஸ்வரஸ்ய உபரி பிந்து ரூபேன, பிந்துனா பொட்டு புள்ளி, அந்த பிந்து ரூபேன பவதி. அதாவது இம்முன்னா இருக்கு, ஆ இருக்கு, இம்மு ராம, அதுதான் புள்ளி வைக்கும். அப்போ அனுஸ்வாரத்துக்கு மேலதான் அது ஒரு வரும், இம்முக்கு மேல போராது. இம்மு மேல ராம் உதாரணத்துக்கு வருகிறது. இதுக்கப்புறம் அனுஸ்வாரம் வராது, மேல வராது. இந்த உயிரெழுத்து அந்த உயிரெழுத்துக்கு மேலதான் அனுஸ்வாரமானது வரும். அதுவும் பிந்து ரூபேன, புள்ளி மாதிரி பொட்டு மாதிரியே தான் அதோடைய அடையாளமானது இருக்கும். அதுக்குதான் ஆம் உதாரணத்துக்கு அப்படின்னு அடையாளம் சின்ன அனுஸ்வாரத்துடைய அடையாளம் இப்படிதான் இருக்கும். உயிரெழுத்துக்கு மேலதான் வரும். அடுத்தது விசர்க்கம், அதுவும் விசர்க்கம் ஸ்வரேசியா பரைய, அதுவும் ஸ்வரத்துக்கு உயிரெழுத்துக்கு பக்கத்துலதான் வரும். தத்திரத்தை ஸ்வரஸ்தானேன விசர்க்கோப்பி உச்சாரியது. அந்த எழுத்து இது என்ன சொன்னா நாசிகா உச்சாரியமானான்னு சொன்னோம். ஆனா ஸ்வர எழுத்து வந்து நாசி எழுதுனா கடைசி எதுக்கு மேல ஆ இருக்குன்னு அதுக்கப்புறம் விசர்க்கம் வந்தால் இந்த ஆக்கு என்ன ஸ்தானமோ அதே மாதிரி உச்சாரணம் பண்ணணும். ஆஹா ஈ சொல்றோம், ஈஹி, ஈக்கு என்ன ஸ்தானம்? சாதுஸ்தானம். ஆக்கு கண்டஸ்தானம். அப்ப அந்த விசர்க்கம் எப்படி சொல்லலாம்? கண்டஸ்தானம் ஆஹா அப்படின்னு அந்த ஆவுடைய ஸ்தானத்தோட சேர்த்து சொல்லணும். ஈ இந்த சாதுஸ்தானம், அப்ப ஈஹி அது இந்த விசர்க்கத்துக்கு ஸ்தானம். ஈயோட அந்த உயிரெழுத்து என்ன இருக்கோ அதை அனுசரித்து தான் அது சொல்றோம். அதாவது சுரேபியா பரையேவ தத் ஸ்வரஸ்தான, தத்ஸ்வரத்துனா தத்துனா இந்த பூர்வ எழுத்து என்ன இருக்கோ அது தானேன விசர்கோப்பி உச்சாரியத்தை. அந்த விசர்க்கமும் இந்த ஸ்தானத்தோடவே உச்சாரணம் பண்ணணும். முன்னாடி இந்த உயிரெழுத்து என்ன எழுத்து ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தை கொண்டே இந்த விசர்க்கத்தையும் சொல்ல வேண்டியது. உஹு உஹு ஊன்னு முதல் ஊ, அந்த ஊ விசர்க்கம் சொல்லுங்க ஊஹு வதத்தாலேயே அதை சொல்லணும். உச்சாரியது. விசர்க்கத்தை சின்னம், விசர்க்கத்துடைய அடையாளம் எப்படி இருக்கும்னா ஸ்வரத்தை கட்ட பரமாக பிந்து ரூப துவயேன, பிந்துனா புள்ளி, துவய ரூபேன ரெண்டு பிந்து, ஒன்று ரெண்டு வந்தால் அதுக்கு விசர்க்கம் என்று பெயர். அப்படின்னு இருக்கும். அதுக்கு விசர்க்கம் அப்படின்னு பெயர். இது உயிரெழுத்துக்கு அப்புறம் தான் வரும். ஆனா உயிரெழுத்து என்ன எழுத்து என்ன ஸ்தானம் இருக்கோ அந்த ஸ்தானமாக இதை சொல்ல வேண்டும். ஆனா அனுஸ்வாரம் நாசிகையா சொல்லணும். விசர்க்கத்தை முன்னெழுத்துக்கு என்ன ஸ்தானமோ அதை சேர்ந்து அப்படியே சொல்ல வேண்டியது. ஓகேவா? அப்புறம் ஜிஹ்வா மூலம், ஜிஹ்வா மூலியா இக்க இக்க இது ககாபியாம் பிராகர்த்த விசர்கோ காவியம் காவை காட்டினாட்டும், காவை காட்டணும், காவை காட்டணும். பிராக் முன்னாடி, பிராக் அர்த்த விசர்க பரஹா. அர்த்தம் விசர்க்கம்னா சொன்னோம், இது விசர்க்கம் சொன்னோம். விசர்க்கம் வேற ரவுண்ட் புள்ளி இருந்தான்னு சொல்லணும் ரவுண்டு. அர்த்த விசர்க்கம்னா இதுல பாதி
அர்த்த விசர்க ததா விசர்கத்தை அர்த்தம் போல அப்படி அர்த்தமே இல்லை அர்த்தம் சதுரம் இருக்கிற மாதிரி இருந்தால் अर्थ विसर्ग सदृशौ இங்க பாதி அதெல்லாம் விசர்க்கம் இதுக்கு பாதி பாதி போட்ட அர்த்த விசர்க்கம் விசர்கனுடைய அர்த்தம் பாதி ககாபியாம் பிராக் அர்த்த விசர்க்கம் பாதி விசர்க்கம் விசர்க்கத்துடைய பாதி முன் இன்னும் பாதி இந்த கீழ் பாதி எடுத்துட்டா மீதி இன்னொரு இருக்கும் अर्थ विसर्ग सदृशम सदृशः जिह्वामूल्यः காசோ காசு முன்னாடி இந்த அர்த்த விசர்க்கமா இருந்தா அதுக்கு என்னன்னு பேரு ஜிஹ்வாமூல்யம் என்று பெயர். அந்த உதாரணம் சொல்லிருக்க பாலஹ கணதி बालः करोति बालक करोति बोलते बालक करोति அப்படின்னு बालक करोति அதே மாதிரி चैत्रः खनति चैत्र खनति அப்படின்னு ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்கு. बालः करोति बालः करोति बालक करते बालक करोति मैडम अब चैत्रः खनति खनति बालक करोति चैत्रः खनति चैत्र खनति அப்படின்னு ரூபாய். இப்போ அதுக்கு பேரு ஜிஹ்வாமூல்யம்னு பெயர். அதே மாதிரி நடுவுல வருமா? ரெண்டு பதத்துக்கு நடுவுல வருமா? ஆமா இது சந்தியாக இருந்தா இது பாலஹ கரோதினா இருக்கும். சந்தியாச்சு இந்த விசர்க்கத்துக்கு மேலும் இந்த காலத்துக்கு பாலக் ஓகே. அது चैत्रः खनति चैत्र खनति அப்படின்னா அப்புறம் உபத்மானி அதாவது இதுக்கு முன்னாடி பபாபியா பிராக் அர்த்தம் அதே மாதிரி அர்த்தத்துடைய விசர்க்கத்துடைய அர்த்தம் பிராக் எடுத்தா உபத்மானியம் இதுக்கு என்ன பேரு உபத்மானியம் என்று பெயர். அதுக்கு பாலஹ அதே மாதிரி பாலஹ பிபதி பாலஹ பிபதி சேர்த்து பாலஹ பிபதி அப்படின்னு இந்த பாகுதல் இப்பா உபத்மானியமானது அப்புறம் விருட்சா பலதி விருட்ச பலதி அப்படின்னு ஒரு ரெண்டு உதாரணம் இருக்கு. வித்யேதே தத்வாரः அயோகவாகாः ஸ்வரத்வேன வஞ்சனத்வேபி பரிகண்யதே. இந்த அனுஸ்வாரம் விசர்க்கம் ஜிஹ்வாமி உபத்மானியம் இது எல்லாமே உயிரெழுத்தா மெய்யெழுத்தா ரெண்டுத்துலயும் இருக்கும். இது உயிரெழுத்தாவும் வச்சுக்கலாம் மெய்யெழுத்தாவும் இது வச்சுக்கலாம். அயோகவாக ஸ்வரத்வேன வெஞ்சனத்வேன ஸ்வரமாவும் இருக்கு வெஞ்சனத்வே வெஞ்சனமாவும் பரிகண்யதே. பரிகண்யத்தைனா கணக்கிடப்பட்டுள்ளது சொல்லப்பட்டுள்ளதுன்னு. நான் என்ன சொன்னேன் இது இந்த அச்சு எழுத்துக்களுக்குள்ளேயும் இந்த நாவல் இருக்கு இந்த சமசார் அந்த அல்ல எழுத்துக்குள்ளேயும் அந்த இருக்குதா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு இடத்தையும் இருக்குதா அதை சொல்லிக்கிறதுனால அச்சுக்குள்ள வச்சு அச்சு எழுத்தா வச்சுக்க போறோம். இந்த ஹல் எழுத்துக்குள்ள இருக்குதுன்னு வச்சுட்டா ஹல் எழுத்தான் வரப்போகுது. இது ரெண்டு டபுள் ஆக்ஷனும் இது பண்றதுனால இது ரெண்டுக்கு அச்சாவும் வச்சுக்கலாம் ஹல்லாவும் வச்சுக்கலாம். அதுதான் சொல்லியிருக்கேன். ஏதே தத்வாரா இந்த நாலு எழுத்துக்களும் அயோகவாகங்களும் ஸ்வரத்வேன வெஞ்சனத்வேனாபி ஸ்வரமாகவும் வெஞ்சனமாகவும் பரிகண்யத்தை கணக்கிடப்பட்டுள்ளன அப்படின்னு இந்த அயோகவாகங்களை பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? இதான் திருப்பி அப்புறம் போயிடும். பால படத்தினா பால படத்தே சொல்லணுமா? பாலஹ படத்தி சொல்றோம். படத்தி
விருட்சா பலதி விருட்ச பலதி அப்படின்னு அதை உபத்மானியமா சொல்லணும். ஓகே, இது திருப்பி சொல்ற மாதிரியே இருக்கும், கவலைப்படாதீங்க. அந்த முடிச்சுன்னா அப்புறம் தானே பேசுனா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வராம இருக்கும் தோணுது எனக்கு. ஏன்னா இது திருப்பி சொன்னதே கொஞ்சம் திருடப்படுத்துறதும் சொன்னதே திருப்பி ரிமைண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா கொஞ்சம் பக்கவா இருக்கணும் போகிறோம், அதை திருப்பி சொன்னதே சொல்ல நினைச்சுக்க வேண்டாம். அடுத்து வெஞ்சனானி, வெஞ்சன எழுத்து சொல்லியிருக்கு. ஸ்வரேன சக வெஞ்சனானி உச்சாரியது உச்சாரியந்து. ஸ்வரேன சகனா உயிரெழுத்துக்களுடன் சேர்த்துதான் வெஞ்சனானிகளை உச்சாரியத்தை உச்சாரிக்கப்படுகின்றன. ஈஸியா வந்து வெஞ்சனோட சேர்த்தா, உயிரெழுத்தோட சேர்த்தாதான் ஈஸியா இருக்கும். யதா க ச டு டு பே. இப்போ க ஈஸியா இருக்கு. ஆ சேர்வதான் இங்கு சொல்ற கேன்னு சொல்லிட்டு இந்த உயிரெழுத்தை சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியானால அப்படிதான் சொல்ற பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். பிரயோகம் சுத்தகா தான் பண்ணிருப்பான், கா எல்லாம் பண்ணிருப்பான். ஆனா அது பின்னாடி அது உயிரை தான் நம்ம எடுத்துக்கணும்னு போதும் அதை சொல்றேன். உயிரோட்டு தான் பிரயோகம் பண்ணிருப்பா அப்படின்னு கா ச டு டு பே உதாரணம் கொடுத்துருக்கா. ஆனா வெஞ்சனான சுக உச்சாரணார்த்தம் ஸ்பஷ்ட பிரதிபத்தையேச்ச ஸ்வரேன சக வெஞ்சனத்தை உச்சாரணம். வெஞ்சனத்தை உச்சாரணம், உயிரத்தை உச்சாரணம் ஏன் அப்படி பார்த்தோம் சொல்லணும்? இக்குதான் வரணும், இக்குன்னு சொல்லிட்டு போலாமா கூடாதா? எது கேன்னு சொல்லணும், இல்லை டூன்னு சில இடத்த சொல்லியிருக்கு, ஏன் சொல்லணும் அப்படின்னா வெஞ்சனான சுக உச்சாரணார்த்தம் ஈஸியா ப்ரொனவுன்சியேஷன் பண்றது பார்க்கறப்போ சொல்லத்தை ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சுக உச்சாரணம் சுகமாக ஈஸியாக உச்சாரணம் பிரயோகம் பண்றது பார்க்கணும். ஸ்பஷ்ட பிரதிபத்தையே நம்ம சொல்றது மற்றவருக்கு ஸ்பஷ்டமா தெரியணும், ஈஸியா புரிஞ்சிடும். நம்ம சொல்றதும் ஈஸியா இருக்கணும், நம்ம சொல்றது மற்றவங்க புரிஞ்சுக்கிறதும் ஈஸியா புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கு அவசரமும் ஒரு மெய்யெழுத்தா சொன்னா கஷ்டமா இருக்கும், புரியா சொல்றது கஷ்டம் புரியுது கஷ்டமா இருக்கிறதுனால அதை உயிரெழுத்தை சேர்த்து பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். சுக உச்சாரணார்த்தம் ஸ்பஷ்ட பிரதிபத்தையே, ஸ்பஷ்டமாக பிரதிபத்தையன்னா ஞானம், பிரதிபத்தையா ஞானம், ஸ்பஷ்டமான அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறதுக்கு மாத்திரம் படுத்துவதற்காகவும் ஸ்வரேனக உயிரெழுத்துடன் கூட சேர்த்து வெஞ்சனத்தை உச்சாரணம். வெஞ்சனத்தை உச்சாரணம் வெஞ்சன பிரயோகமானது ஏன் உயிரெழுத்தோட சேர்த்து சொல்றோம்னா ஈஸியா சொல்றவான ஈஸியா இருக்கணும், புரிஞ்சுக்கவான ஈஸியா இருக்கிறது பார்க்கிறோம், அப்படியே உச்சாரணம் பண்றோம். अतः क च टु टु वे इति इत्येवम् उच्चारितेऽपि क च ट ट प इत्येतानि स्वररहितानि एव व्यञ्जनानि इति ज्ञेयः. நம்ம சொல்றது என்ன சொல்றாவா? டு டு வே சொல்லிருக்கோம். ஆனாலும் காரணம் இது இட்டு பிளஸ் இது இட்டு பிளஸ் plus u itu plus ye the a u ye இதெல்லாம் இருக்கு. ஏன் போட்டோம்னா உச்சாரணத்துக்கு பத்திரமும் ஸ்பஷ்டமா தெரியும் போட்டிருக்கோம். ஆனால் இது உச்சாரி தேவி அப்படின்னு நம்ம பிரயோகம் பண்ணாலும் இக்கு இத்து 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 இப்பு இத்தேதானே வெஞ்சனானி, இவைகள் தான் வெஞ்சன எழுத்துக்கள். ஸ்வரரகிதானி வெஞ்சன. அப்போ இந்த ஸ்வரத்தை உயிரெழுத்துக்களை விட்டுட்டு மீதி இருக்கிற வெஞ்சனத்தனு நம்ம தெரிஞ்சுக்கணும். சூத்திரத்தை நிறைய அப்படி சொல்லியிருப்பார். டூன்னு சொல்லியிருப்பார், அந்த டூ போயிடும். இதுக்கு என் வரணும்னு சொல்லியிருப்பார். யா வரணும், என்ன யா வருமானம் யா கிடையாது, யாருக்கு ஆ போயிட்டு இதுதான் வரும்னு வச்சுக்கணும். அதனால சொல்லச்சு நம்ம பிரயோகம் பண்ணியிருப்போம். ஆனால் வெஞ்சன எழுத்துக்கள் என்ன எடுத்துக்கலாம், ஒரு வெஞ்சனன்றது இது மாத்திரம் தான் வெஞ்சனம், அந்த உயிரெழுத்தை விட்டுவிட வேண்டியது. இத்தேதானி ஸ்வரரகிதானியவ, ஸ்வரரகிதானினா உயிரெழுத்தை விட்டு விட்டிருக்க எழுத்து தான் வெஞ்சனாட்சராணி. வெஞ்சனானி இது ஞேயம். தஸ்மாத் யகாராதேகோ பவதி பகாராதேகோ பவதி இத்தியாதேகே யு ஆதேகா யு ஆதேகா பவதிகோ ந பிரசுத்தன இது யகாராதேகா யகாராதேகா பவதி சொல்லியிருக்காரு. ஸோ யா எக்கார ஆதேசம் யா ஆதேசம் வருதுன்னு சொன்னா யாவே வராது, அந்த ஆவானது போயிடும், ஈதான் வரும். எக்கார ஆதேசம் பகார ஆதேசம் வருதுன்னு சொல்லதே சொல்லுவோம். ஈ ஆதேசம் சொல்லதே ஈ தான் வரணும். சொல்ல நம்ம என்ன வச்சுக்கோ யாவே வருதுன்னு வச்சுக்க கூடாது. எகாரான்னு சொன்னாலும் பகார ஆதேசம் வருதுன்னு சொன்னாலும் இவ்வு ஈ அதுதான் எடுத்துக்கணும். தவிர ஒரு மெய் எழுத்து எடுத்துக்கணும், தவிர உயிரெழுத்து சேர்த்து எடுத்துக்கணும்
கூடாது. அதாவது தஸ்மாத்து இந்த காரணத்தினால எகாராதேகோ பவதி பகாராதேகோ பவதி இத்தியாதே. அதே நம்ம சொன்ன எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காரோ அங்கெல்லாம் ஜீவ் இத்தியாதேகா ஜீவன்றது ஆதேசமா வருது, பூ இத்தியாதேகா பூன்றது ஆதேசமா வருது. இது அர்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் இந்த व्यञ्जनानि वर्गीय व्यञ्जनानि अवर्गीय व्यञ्जनानि द्विधा भवति. இந்த व्यञ्जनங்கள் ரெண்டு விதம், वर्गीय व्यञ्जनங்கள் अवर्गीय व्यञ्जनங்கள் அப்படின்னு அதை பற்றி சொல்ல போறேன். இதுல என்ன சந்தேகம் இருக்கா? இப்போ वर्गीय व्यञ्जनங்கள்லாம் என்ன சொல்றேன். ஸ்பரிஷாஹ இந்த போற ஸ்பரிஷங்கள் वर्गीय व्यञ्जन எதற்கு வர்க்கங்கள் உண்டோ அதான் वर्गीय व्यञ्जனம் கீழே பார்ப்போம். எதற்கு வர்க்கங்கள் உண்டோ அதுக்குதான் वर्गीय व्यञ्जनங்கள். அதான் சொல்ற ககாராத் ஆரம்பிய அகாராந்தம் யாவத் பஞ்சவிம்சதி அக்கராணி சந்தி. ககாராத் ஆரம்பிய ககாரனா காய தேவத்தை ஆரம்பித்து அர்த்தம். காவ ஆரம்பித்து அதோட அந்த ககாரத்தை ஆரம்பித்து மகாராந்தம் யாவது அதே காலை ஆரம்பிச்சு மா பரியந்தம் மகார பரியந்தம் பஞ்சவிம்சதி. ஏன்னா கால 5 சால 5 சால 5 தால 5 பால 5 மொத்தம் 25 எழுத்துக்கள். அதான் பஞ்சவிம்சதி அக்கராணி சந்தி. காலேந்து மாவட்டத்தில் இருக்கு பஞ்சவிம்சதி 25 எழுத்துக்கள் உள்ளன. ஏதேஷு கிரமாத்து பஞ்சகணாக சந்தி. இந்த 25க்கும் உள்ள எத்தனை கணம் இருக்கு? 5 கணம் இருக்கு. 5 கணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன, 5 கணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏகோபி கணாக கிரமாத்து பஞ்ச அக்கராத்மகா. ஒவ்வொரு கணத்திலையும் 5 அக்கரங்கள். கவர்க்கத்துல ககனத்துல 5 எழுத்து. த 5 ச 5 த 5 அப்படி ஒவ்வொரு கணத்திலையும் 5 எழுத்துக்கள் உள்ளன. பஞ்ச அக்கராத்மகா பஞ்சகணா ஏவ கிரமாத்து கவர்கா சவர்கா. இதெல்லாம் என்ன பண்றோம்? கவன் கவர்கா சவர்கா. அந்த 5 எழுத்துக்கும் கவர்க்கம். காக்கா ககனாக்கு கவர்கனா சாச்சா டேடானாக்கு கவர்க்கம். ட கவர்க்கம்னா சாச்சா டேடானா கவர்க்கம். த கவர்க்கம்னா சாச்சா டேடானா கவர்க்கம். பவர்க்கம் பாப பவமா இது பவர்க்கம். இவ்வாறாக கிரமாத்து கவர்க சவர்க கவர்க சவர்க பவர்கச்ச இது ஜவக்ரியன்ட்டு. இதை ஈஸியான சொல்ல கவர்க்கம் 5 சொல்ல காக்கா சொல்ல வேணாம். கவர்க்கம் சொல்லிட்டு போயிடலாம். கவர்க்கம் 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 பவர்க்கம்னு இதுதான் நம்ம ஈஸியா விவகாரமானது பண்ணிட்டு இருக்கோம். அத்தையேவ ஏதானி வர்க்கீய व्यञ्जनानि இத்தபிதீயது. இதுக்கு வர்க்கங்கள் இருக்கு 5. அதுக்கு ஒரே 5 வர்க்கங்களை பேர் சொல்றதுனால இதுக்கு என்ன பேரு? கவர்க்கம் சவர்க்கத்துலாம் வர்க்கீய व्यञ्जनानि. இதுனா வர்க்கங்களை உடைய மெய் எழுத்துக்கள். வர்க்கீய व्यञ्जनानि இது அபிததாதி அபிதீயத்தின சொல்லப்படுகின்றன. வர்க்கீய व्यञ्जनानामेव நாமாந்தரம் ஸ்பரிஷா. இந்த வர்க்கீய 25 இருக்க அதுக்குதான் இன்னொரு பேர் இருக்கு ஸ்பரிஷா. ஸ்பரிஷான் என்று பெயர். 25 என்னன்னு பேர் சொல்லலாம்? வர்க்கீய व्यञ्जनன்னு சொல்லலாம் ஸ்பர்ஷா. அது இன்னொரு சம்ஸ்கிருத காதயோ மாவசானாக ஸ்பர்ஷா. கா ஆதயா மா அவசானாக ஸ்பர்ஷான்னு கோமத சொல்றேன். க ஆரம்பிச்சு காரங்க ஆரம்பிச்சு மா அவசானம்னா முடிவுன்னு அர்த்தம். மாவசானா மா வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களுக்கு ஸ்பர்ஷம் என்று பெயர். ஸ்பர்ஷா என்று பெயர். கா ஆதயா ம அவசானாக ஸ்பர்ஷா. க ஆரம்பித்து மா வரைக்கும் இருக்கிற இந்த 25க்கும் என்ன பேரு? ஸ்பர்ஷா என்று பெயர். அதாவது வர்க்கீய व्यञ्जनानामेव வர்க்கீய व्यञ्जनங்களுக்கு தான் நாமாந்தரம் வேறொரு பெயர். நாம் அந்நியத்து நாமம் நாமாந்தரம். நாமாந்தரம்னா வேறொரு பெயர். ஸ்பர்ஷா இது ஸ்பர்ஷம் என்று பெயர். ஏதே பஞ்சவர்க்கா கிரமாத் டு 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 சப்தைரபி வியாக்கரண சாஸ்திர விவகிருதா. இந்த 5 வர்க்கத்தை தான் இந்த 5 வர்க்கத்தை என்ன சொல்ற? வியாக்கரண சாஸ்திரத்துல தவறுகட்ட டூ தவறுகட்ட டூ தவறுகட்ட டூ 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 அப்படின்னு டூனா கவர்க்கம், டூனா சவர்க்கம்,
டூனா கவர்க்கம், டூனா கவர்க்கம், பூனா கவர்க்கம் அப்படின்னு விவகாரமானது இவ வியாக்கரண சாஸ்திரம் பண்றாங்க. இந்த கிரமாத்து டூ 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 சப்தை அப்படி வியாக்கரண சாஸ்திர விவகாரத்தா. अतः कु कवर्गः चु चवर्गः टु कवर्गः टु कवर्गः कु कवर्गः इति ज्ञेयम्. அதனால கூன கவர்கம் அவர் சாதாரண கவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காக்கா சொல்லவானா கவர்னு சொன்னா போறேன்னா அத்தையும் ஒன்று சுருக்கி என்ன சொல்லிட்டார் கூ அதே போல கவர்கம் காக்கா கானாவும் குறிக்கும். டூ கவர்கம் காக்கா கானாவை சட்டனாவை குறிக்கும். டூ கவர்கம் காக்கா கானாவை குறிக்கும். டூ கவர்கம் தாத்தா தாதானாவை குறிக்கும். பூ கவர்கம் பாப்பா பகவனாவும் குறிக்கும். அப்போ அந்த அஞ்சே ஷார்ட்டா என்ன சொல்லணும் பூ டூ 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 பூ அப்படின்னு சொன்னாலே ஈஸியா புரியுது. இது பாணினி பண்ணிருக்கா சுவாமி? ஆமா பாணினி பண்ணிருக்கிறார். ஆமா கவர்கம் கவர்கம்னு சொல்லி அவர் நிறைய வச்சிருக்கேன் கூணு பிரயோகம் பண்ணிருக்கேன். அது வியாக்கியான விருத்திகாரம்லாம் கூனா கவர்கம் இவன் கவர்கம் விருத்திகாரம் பண்ணிருக்கேன். இப்ப ரசகுவா தெரிஞ்சுக்க சூப்பரா இருக்கு. அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப கூனா என்ன வியாக்கியானம் பண்ணியிருந்தான். அதான் கூண் பிரயோகம் பண்ணிருக்கேன். ரசகு அத்திரிக்கே இப்ப கூனத்தை கவர்கம் அப்படின்னு நம்ம பிரயோகம் பண்ணிருக்கேன். அதனால கூண்டு பிரயோகம் பண்ணிருந்தாலும் சொல்லிட்டு பாரணி ஷார்ட்டா பண்ணிருக்கேன். சந்தேகம் இருக்கா? போகணும்னா சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். டைம் 10 நிமிஷம் இருக்கு. இது போல குழம்பு தான் நிறுத்திக்கலாம். நாளைக்கு பார்க்கணும். அடுத்த காலத்தை பார்க்கணும். சுவாமி ஏன் இது கூணு பண்ணிருக்காரு? கூ கே அப்படின்னு ஏன் பண்ணல? ஏன் கூணு பண்ணிருக்காருன்னு கேக்குறேன். ஏன் கூன் பண்ணிருக்காரு கே இல்ல கூ அப்படின்னு பண்ணிருக்கலாமே? என்ன ரீசன் கேக்குறேன். என்ன காரணம்? சொல்ல அவர் ஒரு பண்ணிருக்கேன். புதிதாக கம்மியா வச்சிருக்கேன். ஒண்ணு ஏதே உதித்தா அங்க சூர பண்ணச்சு அன் உதித்தல் அன்னுக்கும் உதித்துக்கும் சூத்திரமா பண்ணிருக்காரு. அன் உதித்து சவரண சம்ஞாத்தியா உதித்துனா என்னங்க கூ டூ டூ கு ஏதே உதித்தா அன் உதித்து பண்ணிருக்காரு. அவர் நம்ம எப்படி கேள்வி வரலாம் நினைக்கிறேன். ஏன் அன் உதித்து பண்ணினோம் அன் நிதி பண்ணினா அப்ப ஈ வேணா ஏன் ஈ பண்ண கேட்க போறோம். ஒரே ஒரு சாஸ்திரம் அது சொல்லியிருக்கேன். அந்த பூகாலத்துக்கு பெரியவாள் அவருடைய வழக்கமான தெரியல பெரியவாள் சொல்ற வழக்கம் ரசோதிக்கு அப்புறம் வச்சுக்கிட்டு பூகாலம் ரசோதிக்கு அப்புறம் ஊருடைய காலத்தை போல சொல்லியிருக்கேன். பூகாலம் ஏன் பூ சொல்லணும் ஏன் காலம் ரசோதிக்கு அப்புறம் ஏன் வச்சுக்கலாம் கூடாதா அப்படின்னு அவர் ஊ என்னன்னா இந்த கோழி தேவருக்கு ஊதி கொக்கரக்கோ போனது இந்த ஊ சவுண்ட போக்குறது இந்த 3 சவுண்ட்ல அதை வச்சு ஞாபகம் சொல்லுவான். பூ போன மூணுல பூவை வச்சு பிரயோகம் பண்றதுனால அந்த சும்மா இருக்கிறதா அந்த ஊர் சொல்லிருப்பார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை சொல்றான். ஈஸியா இருக்கும் அது மெமரைஸ் பண்றதுக்கு. எது வந்தாலும் அந்த கேள்வி வரும். நம்ம எது சொல்லல ஏன் பண்ணா ஏன் நம்ம எது போட்டோமோ அதை முன்னத்துக்கு கேட்கதான் போகணும் கேட்கவா. ஆனா அவ சமாதானம் சொல்லி வச்சா அந்த தேவை கோயிலை வச்சு கட்டு போட்டு பண்ணியிருப்பாரு அப்படி. ஏன்னா அதனுடைய காலம் அப்படி இருக்கிறதுனால ஒரு ஏதோ ஒரு காலம் எடுத்தாலும் அந்த காலத்தை அவர் எடுத்து பிரயோகம் பண்ணியிருப்பா அப்படின்னு வழக்க சொல்லியிருக்காங்க. நீங்க இதை முடிச்சுக்கலாமா இது முடிச்சிடலாமா இல்லட்டா? அவருக்கு முடிச்சிடலாம் அவருக்கு முடிச்சிடலாமா? அப்புறம் அவர் அவருக்கு வஞ்சனானி அப்படின்னு என்னன்னு பாக்குறேன். நம்ம எங்க பார்த்தோம் அவருக்கு வஞ்சனங்கள்ல இந்த வர்க்கம் இல்லாதது அது மொத்தம் 8 பார்த்தோம். அது என்னன்னா அந்தஸ்தம் ஊஷ்மா. எப்படி இந்த 25 ஸ்வரிட்டான்னு பேர் வச்சாரோ அதே சிலருக்கு அந்தஸ்தம் ஊஷ்மா பேர் வைக்கிற அதுதான் அவருக்கு வஞ்சனானி. யா ரா லா வா கா ஷா சா ஹா இந்த அஷ்டம் இந்த 8ம் வெஞ்சனானி மெய்யெழுத்துக்களும் பிரதக் பிரதக் தந்தி தனித்தனியா இருக்கு. ஏன்னா இது மாதிரி காக்கா ஒரே மாதிரி இல்லை தனித்தனி எழுதா இருக்கிறதுனால அத்தா
கமபி வர்க்கம் ந பிரவிஷ்டான். இது எந்த வர்க்கத்துக்குள்ளே போய் நுழைக்க முடியல, தனித்தனியா அந்த 5க்குள்ள போய் நுழைக்கலான்னு பார்த்தா இது நுழைக்க முடியல, தனித்தனியா நிக்கிறது. அதனால இதுக்கு என்ன பேரு? அவருக்கு வர்ஜானி. அத்தையேவ ஆகையினால் இதில் உள்ள நுழைய 5 வர்க்கம் சொன்னோம். இந்த 5 வருடத்துல கூட எந்த வருடத்துல சேமா சேர்க்க முடியாதனால ஏதானி அவர்கீய வஞ்சனானி இது, அதாவது அவர்கீய வஞ்சனங்கள் அப்படின்னு சொல்றார். ஏசேஷு எரளவ இத்தேசே சத்வாரா அந்தஸ்தா. இந்த யா ரா லா வா இது 4 அந்தஸ்தம்னு பேர். எப்படி ஸ்பர்ஷான்னு பேர் வச்சாரோ இதுக்கு அந்தஸ்தம்னு பேர். ஷா ஷா சா ஹா இத்தேசே சத்வாரா ஊஷ்மானா. இதுவை 4 ஊஷ்மா என்று பெயர் வைக்கிறேன். இது விவக்ரியந்தே. இத்தம் பஞ்சவிம்சதி வர்க்கீய வஞ்சனானி அஷ்டோ அவர்கீய வஞ்சனானி ஆகத்திய திரயத்ரிம்சத்து வஞ்சனானி பவந்தி. இப்போ ஏற்கனவே வர்க்கீய வஞ்சனானி 25, அவர்கீய வஞ்சனானி 8, மொத்தம் 8 25 8 33 மெய்யெழுத்துக்கள் விவக்ரியத்தை விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். சந்தியாதேகே நியமான கதன சௌலாவார்த்தம் மிருதுவஞ்சனானி கர்க்கழவஞ்சனானி சைத்தபி வஞ்சனானி விபஜ்ய விவக்ரியந்தே. இந்த வெஞ்சன எழுத்துக்களை இவா இன்னும் 2 விதமா சொல்றா. எதுக்கோசரம்னா சந்தியாதே சந்தி முதலான பண்ணுவதற்கோசரம், நியமான கதனை சொல்வது அந்த நியமங்களை ஈஸியா சொல்வதற்கோசரம், கதனை சோழபார்த்தம் கதனை சொன்ன கதை சொல்றது சுலபார்த்தம் அது ஈஸியா சொல்வதற்கோசரம். என்ன எப்படி பண்ணுறேன்னா மிருதுவஞ்சனம் கர்க்கஜ வஞ்சனம். மிருதுவஞ்சனம் ஒண்ணு, கர்க்கஜ வஞ்சனம். அவ ஏற்கனவே கோமதியில அல்பப்பான மகாபானம் இருக்கா. இது அது மாதிரி கிடையாது, இது வேற. அல்பப்பான ஒரு சில எழுத்துக்களை சொல்லச்சு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கானது கவுண்டானது கொஞ்சமா ஏற்படுது. இப்போ வச்சுக்கோங்க, ஒரு வர்க்கத்துடைய முதல் எழுத்து 3வது எழுத்து 5வது எழுத்து கா, முதல் எழுத்து கா, 3வது எழுத்து கா, கடைசி எழுத்து ஞா, சா, யா, ஞா, கா, டா, நா, சா, ரா, நா, பா, வா, மா, யா, ரா, லா, வா. இதெல்லாம் சொல்லச்சு நம்மளுக்கு என்ன அது சவுண்டுடைய எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகுது, கொஞ்சமா வேஸ்ட் ஆகுது. அதனால இதுக்கு அல்ப பிராணன்னு சொல்றாங்க அவ சவுண்டுல. இதை 2 நாள் பாருங்க. கா, கா, சா, 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 பா, பா, ய, ஷா, ஷா, சா, பா. இதெல்லாம் சொல்லச்சு நமக்கு எனர்ஜி ஆனது கொஞ்சம் அதிகம் யூஸ் ஆகுது. இதெல்லாம் மகாபிராணம். இது பிராணனா காத்து, மூச்சு காத்து. அது மகான பெருசு யூஸ் பண்றதுனால மகாபிராணம் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவ மிருதுவஞ்சனம் கர்க்கஷ வஞ்சனம் 2 தான் பிரிச்சு காமிச்சிருக்கா இவா இதுல. எது மிருதுவஞ்சனம் எது கர்க்கஷ வஞ்சனம்? மிருதுனா சாஃப்டா சொல்லணும்னு அர்த்தம், கர்க்கஷ கொஞ்சம் கடினமா சொல்லணும். எதுனா மிருதுவஞ்சனானி அச் அதுனா ஏகைகஸ்யாபி வர்க்கஸ்ய அந்திமாக திரையா வர்ணா. ஒவ்வொரு வர்க்கத்துடைய கடைசி 3 எழுத்தை அவங்க பிரிச்சுட்டாங்க. மிருதுவஞ்சனம் எழுது ஏன்னா முதல் 2 எழுத்தை அடி வைத்துன்னு சொல்லணும். கா கா அது அடியிலேருந்து கொண்டு வரணும். ஆனா 3வது 4வது மேலதான் சொல்லணும். கா கா. அதனால மேல சாஃப்டா சொல்றதுனால இதை சாஃப்ட் வரணும்னு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஓகே கா கா மா யா சா நா கா கா மா கா கா மா கா கா மா. அப்போ மேலால சொல்றதுல சாஃப்டா அப்படி மேலால சொல்றதுனால இது மிருதுவஞ்சனம் அப்படின்னும். ஏகை கோபி வர்க்கத்தை முதல் ஒவ்வொரு வர்க்கத்துடைய அந்திமாக வரலாம். கடைசி 3 எழுத்துக்கள் அவைகள் யா ரா லா வா ஹா இந்த எழுத்துக்களும் பஞ்சவர்க்காச்ச மிருதுவஞ்சனம். இவைகள்லாம் இந்த 5 எழுத்துக்களும் அந்த வர்க்கத்து 3 எழுத்துக்களும் மிருதுவஞ்சனங்கள். ஏசே வர்ணா ஏவ அஸ்பிரத்யாரம் அந்தர்கதா. இதெல்லாம் சூத்திரத்தை ஷார்ட் ஃபார்ம் பண்ணதே தெரியும். அஸ்வாரத்துக்குள்ள இது வரும், அஸ்யன்ற பிரத்யாசத்துக்குள்ள இது வரும். அதனால வர்க்கத்துடைய கடைசி 3 எழுத்து யா ரா லா வா ஹா 5 எழுத்து மொத்தம் 20 எழுத்துக்களும் மிருதுவஞ்சனங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அத்தா மிருதுவஞ்சனானி நாம அஷ் பிரத்யாகாரா ஏவ. அந்த அஷ் பிரத்யாகார அஷ்ன்ற ஷார்ட் ஃபார்முக்குள்ள இந்த மிருதுவஞ்சனங்கள் வந்துடும். கர்க்கஷ வஞ்சனானி எப்படின்னா ஏகைகஸ்யாபி வர்க்கஸ்ய ஆத்யோ கோ வர்க்கம். முதல் 2 வர்ணங்கள் ஒவ்வொரு வர்க்கத்தினுடைய முதல் 2 வர்ணங்கள் கா க க ச ச க
அந்த வர்ணங்கள், அப்புறம் ஷா ச ஹ இந்த வர்ணங்கள். இது 7 தயா. இந்த மொத்தம் 5 10 இந்த ஷாஷா 13 எழுத்துக்களும் இது கற்கண்ட கொஞ்சம் கடினமான எழுத்துக்களா இருக்கிறதா அவன் சொல்லி கற்கண்ட வஞ்சனங்கள் அப்படின்னு சொல்றான். ஏதே வர்ணா ஏவ கர் பிரத்யாகார அந்தர்கதா. இது ஷார்ட் ஃபார்ம்ல கர் அப்படின்ற பிரத்யாசத்துல வரப்போது பின்னாடி பார்க்க போறோம். இந்த கர் பிரத்யாசத்துல இந்த எழுத்துக்கள்லாம் வந்துடும். அத்தா கற்கண்ட வஞ்சனாடி நாம கற்கண்ட வஞ்சனங்களை கர்ன்னு சொல்லலாம், கற்கண்ட வஞ்சனம்னு சொல்லலாம். அவ மிருது வஞ்சனம்னு சொல்லலாம், அச்சுன்னு சொல்லலாம்ன்றத தெரிஞ்சுக்கணும். ததாச்ச துவாவிஞ்சதி 22 ஸ்வர எழுத்துக்கள், 4 அயோக வாகங்கள், 33 வெஞ்சன வர்க்கங்கள் ஆகத்திய நவபஞ்சாசத் 59 அக்ஷராதிகள் வியாக்கரணத்துல இருக்கிறதாக இந்த சொல்லியிருக்கார். ஓகேவா? நாளைக்கு ஸ்தான பிரயத்தனங்க அடுத்த காலத்தை பார்ப்போம். இது பாருங்க, இந்த சந்தேகம் தான் கேட்கும். சுவாமி இந்த 4 எழுத்து இருக்கியா, க்ஷ அது இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்களை தவிர அந்த எழுத்துக்கள் இதுலயே வராதா? அதுல சம்யுக்தாட்சரம் அதெல்லாம் 2 எழுத்து சேர்ந்து இருக்கிற எழுத்துக்கள். இக்கு பிளஸ் ஷா ஷா, இஷு பிளஸ் இஞ்சு பிளஸ் ஞா ஞா, அதெல்லாம் சம்யுக்தாட்சரங்கள். 2 எழுத்து சேர்ந்த எழுத்துக்கள், தனி எழுத்துக்கள் கிடையாது. அதெல்லாம் ஸ்ரா இரு ஆ ஸ்ரா தனி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுடைய சேர்க்கை தான். அதனால அது வந்து வர்ணம் வர்றாது. ஓகே, வர்ணம் கிடையாது, தனி வர்ணம் கிடையாது. சரி சார். அடியும் தன்னுஸ்னி சார். தேங்க்யூ. ಧನ್ಯವಾದ.